இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தேவனாகிய கர்த்தர் அங்கு மனதுருகி சொல்லப்பட்டதான ஒரு காரியத்தை இங்கு பார்க்க முடியும். என கண்பானவர்களே, இங்கே வாசிக்க கேட்கும் போது இந்த அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுதும், நமக்கு நேரம் இல்லாதனால சீக்கிரமா சொல்லிவிடுகிறேன். இந்த 6ஆம் அதிகாரத்தை முழுதுமாக நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே தேவஜனம் எப்படி இருந்தது என்று சொன்னால், தேவஜனம் தேவஜனமாக இல்லாதபடி வறுமையிலே மாட்டிக்கொண்டு, எதிரிகளினாலே பயந்து கொண்டு, எதிரிகளினாலே நன்மையினால் செழிப்புகளை எல்லாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நேரம். தேவஜனமே, உன்னை தேவன் தெரிந்து கொண்டிருப்பார் என்று சொன்னார். இந்த பூமியில் ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாக இருப்பதற்கு அல்ல. தேவன் உன்னை தெரிந்து கொண்டது எதற்காக? இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொன்னார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. இந்த தினத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் இப்பொழுது இஸ்ரவேலின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னார். கொஞ்சம் வேதனையா இருக்கு. அல்லேலூயா. அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னார், அவர்கள் விதை விதைக்கிற போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கியத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடு கலதை ஒன்றையும் வைக்காமல் எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு போவார்கள். நீ நல்லா கவனிக்க வேண்டும். இவர்கள் உழைத்தார்கள், பாடுபட்டார்கள். ஆனா ஒருவனோ சுரட்டி கொண்டு போகிறான். அல்லேலூயா. ஒருவனோ சுரட்டி கொண்டு போகிறான். மீதியானியர்கள் கிழக்கத்திய புத்திரர்கள் வந்து இவர்கள் விளை விதைத்து எல்லா விளைச்சலை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில் இவங்க என்ன செய்றாங்க? வந்து விளைச்சலை கெடுத்து விட்டு அவர்களுக்கு இருக்கிற நன்மைகளை திருடி கொண்டு போய் விடுகிறார்கள். அவர்களுக்கு கேட்பதற்கு யாரும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வழக்காடுவதற்கு யாரும் இல்லை. இதை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய ஆசீர்வாதம் எங்கேயோ திருடப்படுகிறது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கேயோ திருடப்படுகிறது. உனக்கு வர வேண்டிய நன்மைகளை ஏதோ ஒன்று திருடி கொண்டு போகிறது. உன்னால சுகமா இருக்க முடியவில்லை, மேன்மையா இருக்க முடியவில்லை. நீ தவிக்கிறாய், புலம்புகிறாய், கண்ணீர் வடிக்கிறாய், அழுகிறாய், துயரப்படுகிறாய். அல்லேலூயா. கிழக்கத்திய புத்திரர்கள் மீதியானியர்கள் வந்து பிடுங்கிக் கொண்டு விளைச்சல்களை கெடுத்து விட்டு போறார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த ஆங்கிலேயர்கள் இந்தியா தேசத்தில் என்ன செய்வார்களா? படையெடுத்து இந்திய மக்கள் தமிழ்நாட்டின் மேலே படையெடுத்த அநேக சம்பவங்கள் உண்டு. போகட்டும். அப்பந்தான் ஒரு பாட்டை இப்படி பாடுவாங்களாம். ஊரா ஊரு தோட்டத்துல ஒருத்தன் விதைச்சான் வெள்ளரிக்கா, பறித்து வர சொல்லி எழுதி கடிதம் போட்டான் வெள்ளக்காரன். ஊரா ஊரு தோட்டத்துல ஒருத்தன் விதைச்சான் வெள்ளரிக்கா, பறித்து வர சொல்லி எழுதி கடிதம் போட்டான் வெள்ளக்கா. ஊரா ஊரு தோட்டத்துல ஒருத்தன் விதைச்சான் வெள்ளரிக்கா, பறித்து வர சொல்லி எழுதி கடிதம் போட்டான் வெள்ளக்காரன். வெள்ளக்காரன் அன்றைக்கு எப்படி இருந்தான் என்று சொன்னால், நம்ம ஆளு பயந்து பயந்து அங்கிட்டு இங்கிட்டு விளைச்சலை எடுத்து சாப்பிட்ட நேரத்துல அங்கிருந்து ஒரு கடிதம் போடுவான். கடிதம் போட்டு இதெல்லாம் எனக்கு கொடுத்து விடு அடிமா. நம்ம ஆளே பயந்து தவித்துக் கொண்டிருக்கிறான். கிடைக்காதா என்று நினைக்கும் போது சுருட்டி கொண்டு போய் விடுகிறான். அதே போலதான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் உழைக்கிறார்கள். ஒருவன் சுருட்டி கொண்டு போகும்படியாக வருகிறான். இதை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு தெளிவாய் நம்மோடு கூட சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த மீதியானியர்கள் அழிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உன் வெள்ளையிலே வந்து விளைச்சலை கெடுத்து உனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவன், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்கிற பாவ சுவாபங்கள், மீதியானின் கிரிகள் அழிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன ஒரே ஒரு காரியம், கர்த்தர் பெரிய காரியம் செய்ய வேண்டும். அவங்களுக்கு என்ன சொன்னார்? இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது, மீதியானியர்களை உங்களுக்காக முறியடித்து நான் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கிதியோனை பார்த்து சொல்லுகிறான், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, இங்க அநேக பராக்கிரமசாலிகள் இருக்கிறீர்கள். தேவன் உன்னை பார்க்கும் போது ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு கூட தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பராக்கிரமசாலிகள். நீங்கள் தான் மாபெரும் காரியங்களை செய்யும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பராக்கிரமசாலி என்று சொல்லி அழைத்த கர்த்தர்
மீதியானியர்களை உங்க கையில என்ன செய்ய போறேன், ஒப்பு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் இப்ப ரொம்ப சந்தோஷம். இப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க என்ன செய்யணும், அவங்களுடைய படையை நோக்கி போகணும். அல்லேலூயா. அந்த படைக்கு போகும்போது சில காரியங்களை சொல்லுகிறார். நம்ம ஆட்கள்லாம் கொடுக்கிற சாமி கூரையை பிச்சுட்டு கொடுக்குமா, நம்ம சாமி அப்படி கொடுக்க மாட்டாரே. அல்லேலூயா. நம்ம சாமி கூரையை பிச்சுட்டு கொடுத்தா அது நல்லதா இருக்காது. அல்லேலூயா. அவர்களை பார்த்து ஒன்னே சொன்னார், உங்களுக்கு ஜெயம் வேண்டும் என்று சொன்னால், இனி உன் எல்லையிலே மீதியானியர்கள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை என்னன்னா, 35,000 பேர் அவர்களை எதிர்த்து போக நினைத்தார்கள். 20,000 பேர் போய்விட்டார்கள். 15,000 பேர் ரெடியா இருந்தார்கள். இந்த 15,000 பேர்ல ஒரு டெஸ்ட் வச்ச ஆண்டவர். என்ன செய்யணும், தண்ணீரிலே இறங்க வைத்து அந்த தண்ணி என்ன செய்யணும், நக்கி குடிக்கணும். அல்லேலூயா. நமக்கு சொன்ன அசிங்கமா இருக்கு பதிலா, ஆண்டவர் சொல்லுகிறார் அதை நக்கி குடிக்க வேண்டும். அதை காலூண்டி நின்றவர்கள் யாரு, அவனை வெளியாக்கி விடு. மொத்தம் அந்த இன்டர்வியூல 15,000 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதுல ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, கிதியோன்ட்ட யாரை தெரிஞ்சு கொள்வேன்னு சொல்லல. சில நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்னா, டெஸ்ட்டை வச்சுட்டு அவர் தான் மார்க் போட நினைப்பார். அல்லேலூயா. இப்போ இப்போ மாதிரி எல்லாரும் 300 பேர் என்ன செய்றாங்க, அவர்கள் நக்கி குடித்து விட்டார்கள். இன்னொருகள் கால் ஊண்டி நின்றவர்கள் குடித்து விட்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ கிதியோனுக்குள்ள ஒரு என்ன வருது, ஆண்டவர் என்ன சொல்ல போறாரு, இந்த 15,000 பேரை இந்த மீதியான நிறைய பேரை சொல்ல போறாரா, இந்த 300 பேரை சொல்ல போறாரு. இப்போ சொல்றாரு ஆண்டவர், 300 பேர் போதும், மற்றவங்களை வீட்டுக்கு அனுப்பு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த 300 பேருக்கு 3 காரியத்தை கொடுத்தார். ஒன்று என்ன, 300 பானை வாங்கணும். அல்லேலூயா. அடிய என்னது, 300 பானை, 300 களமான. அல்லேலூயா. 300 பானை. எல்லாரும் வாயத்தன்னு சொல்லுவோமா? நம்ம ஊர்ல இப்பெல்லாம் பானையே பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், 300 பானை வாங்குங்கள். 300 பானையை வாங்க வேண்டும். 300 தீவெட்டிகளை வாங்க வேண்டும். 300 எக்காளங்களை வாங்க வேண்டும். 3 படையாய் பிரிக்க வேண்டும். இதுதான் முக்கியம். அல்லேலூயா. பாருங்களா, 300 பானையை ஆண்கள் வாங்கிட்டு போனா ஊர்ல என்ன சொல்லுவான், என்ன உங்க ஊர்ல கோயில் கூடையாமா, இல்லை என்று சொன்னால் உங்க ஊர்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்க போகிறதோ. இந்த பானை விற்கிறவன் அன்னைக்கு ரொம்ப யோசிக்கான், ஒரு நாள் 300 பானை விற்காதையா, இன்னைக்கு 300 பானை விற்குதே என்ன. அதான் சொல்றேன்ல, கிறிஸ்தவ இருந்தாலும் ஆசீர்வாதம், போனாலும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இங்க இருந்தாலும் ஆசீர்வாதம் இருப்போம், போனாலும் நம்ம என்ன செய்றோம், நித்தியத்தில் ஆசீர்வாதமா இருக்கிறோம். அல்லேலூயா. 300 பானையை வாங்க சொன்னார். அந்த பானையை வாங்கிக்கிட்டு வனாந்தரத்திற்கு போக சொன்னார். அல்லேலூயா. மீதியானியருடைய இடத்திற்கு போகும்போது சில சட்ட திட்டங்களை கொடுக்கிறார். இதுதான் கவனம். முதல்ல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், 300 பானையை வாங்குங்க, 3 படையா பிரிக்கணும். பானையை தூக்கிட்டு போனா ஆண்களுக்கு வெக்கமா இருக்கும், இருக்குமா இருக்காதா? எப்படின்னாச்சு, ரொம்ப இருக்கத்தான் செய்யும். அந்த காலத்துல சகோதரிகள் என்ன செய்வார்கள் சொன்னா, இந்த ரேஷன் கார்டுக்கு வருவார்கள் பதியும் போது, உங்க கணவனாருடைய பேர் என்ன அப்படின்னா ஒரு சகோதரியும் சொல்ல மாட்டாங்க. என் சீனிவாசங்கிற பேருக்கு காப்பியில வெள்ளையா போடுவோம் தெரியுமா, அதுல இருந்து வாசம் வரும் தெரியுமா, அதை 2ஐயும் சேர்த்துக்கோங்க அப்படிம்பாங்க. தான் கணவனாருடைய பெயரை தான் வாயினால சொல்ல மாட்டார்கள் அன்றைக்கு இருக்கிற சகோதரிகள். இன்னைக்கு இருக்கிற சகோதரிகள்ட்ட கேட்டு பாருங்க, உங்க கணவனாருடைய பேர் என்ன, அவர் பேரா ஜெயக்குமார், அவர் பேரா சாமுவேலு. பேசுறாங்களா இல்லையா? நான் இங்கிட்டு பாத்துக்கிறேன். கட்டாயமா இப்ப பேசுறேன். அந்த காலத்துல பேசவே மாட்டார்கள். பக்கத்துல சொல்லுவாங்க, எப்பா உன் மச்சான் பேரை சொல்லு, எப்பா அவங்க சித்தப்பா பேரை சொல்லு, பக்கத்துல இருக்கிறவங்க தூண்டி விடுவாங்க. ஆனால் இப்பொழுதோ சகோதரிகளுக்குள் இந்த கடைசி காலத்துல ஒரு புது பலன் வந்திருக்கு. அல்லேலூயா. அது அல்லேலூயா. இங்க 300 பானைகளை வாங்க சொன்னார். 3 படையாய் பிரித்து விட்டாச்சு. முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், பாளையத்திற்கு போக வேண்டும். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடையது. எல்லாரும் வாயத்திற சொல்ல, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடையது, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடையது. சத்தம் போட்டுக்கிட்டே போக சொன்னார். போன உடனே
முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பானையை உடைங்க. என்ன உடைக்கணும்? பானையை உடைக்கணும். இல்ல வேண்டாத வேலையை பண்ணக்கூடாது. சில நேரத்தில் நம்மால முன்னால செய்ய வேண்டியது பின்னால செய்வான், பின்னால செய்ய வேண்டியது முன்னால செய்வான். இதுதான் முக்கியம். முதல்ல பானை உடைங்க. மீதியானுடைய காதுகளில் எப்படி கேட்டிருக்குன்னா, ஏதோ ஈராக்கில இருந்து ராணுவ ஏவுகணை தாக்குதல் நடத்துற மாதிரி இருக்கு. பயப்படுகிறான். உடைச்சது பானை, கேட்டதோ ஏவுகணை சத்தம். அல்லேலூயா. அவர்களுக்குள்ளே ஒரு பயம். பானையை உடைச்சான். உடைச்சு விட்ட பின்பு தீவிட்டியை இடது கையில் எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. இதெல்லாம் கவனமாய் செய்யணும். ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்திலே நீங்கள் கவனமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. தீவிட்டியை இடது கையிலும் எக்காரத்தை வலது கையிலும் பிடித்துக்கொண்டு இப்படி எக்கார ஊத ஆரம்பித்தார்கள். தீவிட்டியை பிடித்து நிற்க ஆரம்பித்தார்கள். சபையே, இன்றைக்கு உனக்கு ஒரு ஜெயம் இருக்கு. தேவனாகிய கர்த்தர் உன்னை தெரிந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை நமக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவர் சொல்லுகிறபடி சரியாய் செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். பானையை முன்னால உடைச்சு தீவெட்டியை பின்னால பிடிச்சு வரக்கூடாது. உடைக்க வேண்டிய நேரத்தில் உடைக்கணும், பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், சத்தம் போட வேண்டிய நேரத்தில் சத்தம் போடணும். அல்லேலூயா. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை, நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், இப்படித்தான் ஒரு ரட்சிப்பை உண்டாக்க வேண்டுமா? இப்படித்தான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா? ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், எப்பா நான் அந்த பூமியில என்ன நினைச்சாலும் செய்வேன், அது உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. அதை எனக்கு அன்னைக்கே தெரியுமா ஆண்டவரே. அவர் என்ன நினைச்சாலும் செய்வார். யாராவது கேட்க முடியுமா? யாராவது கேட்க முடியுமா? கடலுக்குள்ள ஒரே நாள்ல ரோடு போடுறாரு, ஒரே நாள்ல மூடவும் செய்யறாரு. ஆமென். ரோடு போட்ட தேவன் மூடுறதுக்கு ரெடியா இருந்தார். யாராவது கேட்க முடியுமா? ஏன் ரோடு போட்டீங்க? சிறைச்சாலையில பேதுரு இருக்கிறான். சட்ட திட்டத்தை மீறி தேவன் வெளியே கொண்டு வர யாராவது கேட்க முடியுமா? என் ஆண்டவர் உனக்கு ஒன்ன செய்ய நினைச்சிட்டார்னா அது யாரும் தடுக்க முடியாது. அது எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட காரியமாக இருக்கட்டும், நீ தேவனுக்கு பிரியமாக அவர் சொல்படி செய்ய வேண்டும். பானை உடைக்கணும், தீவெட்டியை பிடிக்கணும், ஜெபம் வேணும். அல்லேலூயா. உடைக்க வேண்டியதை உடைக்கணும். அல்லேலூயா. நீங்கள் மிதிக்கணும். இயேசுவின் நாமத்தினால சாத்தானை மிதிக்கணும். நீ மிதிக்கல அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க, அவனை ஏன் பிரதர், அவன் இங்க வேற என்ன சொல்ல. சகோதரிகள், சில சகோதரிகள் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. இயேசுவின் நாமத்தில். கேரளாவில் ஒரு அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, நான் பார்த்துட்டு இருப்பேன். பட்டி பரிகாசி, பட்டி பரிகாசி, மாறிப்போ மாறிப்போ, கற்பிக்கும் கற்பிக்கும் அடிப்பாங்க. நான் அம்மாச்சி நீங்க இருந்தா மோனே இதுக்கு ஒரு ஸ்பிரிட் உண்டு, உனக்கு அறியாமோ அப்படின்னா. அம்மாச்சி அதென்ன பிடி எனக்கு ஒன்றும் இல்லை, அதென்ன போறகளை எனக்கு அறியாமோனே. நீ வரையநீங்கள் சில காரியங்கள் எங்களுக்கு படிக்கணும். சரி, அது போட்டேன். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் சில நேரத்தில் சத்தமா ஜெபிப்பதற்கு உன் ஆவி கதற வேண்டும். சபை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடைசி கால சபை லவோதிகா சபையை பத்தி சொல்லும்போது, நீ ஆதியில நீ அனலும் மின்றி குதிரும் மின்றி ரெண்டு நிலையில் இருக்காது, வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். இன்னைக்கு ஆண்டவருக்கு தீபமாக எழும்புவோம், எக்காலங்களை ஊத ரெடியாவோ, தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ரெடியாவோ. தேவனாக கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து வந்து எதிரிகளுக்குள்ள பயம் உண்டாக்குவார். பானையில ஒரு எதிரி ஓடுறானா பாருங்க. அப்ப நீங்க சாதாரணமான சில காரியத்தை இயேசு சொல்றபடி செஞ்சு பாருங்க, அங்க ஒரு பெரிய மர்மம் இருக்கும். நம்ம என்ன செய்வோம்னா, என்ன ஆண்டவரை பானையை வாங்க சொல்றீங்க, நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா? ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், நிறைய முருங்கைக்காய் காய்ச்சிருந்தது. அப்படி பார்த்தோன்னே, ஏ அப்பா இவ்வளவு முருங்கைக்காவா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, வாயில் அடிங்க பிரதர் அப்படின்னாங்க. நான் யாரு வாயில் அடிக்க? ஏன் நான் என்னையா உன் வீட்டில் முருங்கை இவ்வளோ முருங்கைக்காய் அப்படின்னு. அந்த அந்த முருங்கை மரத்தில் ஒரு கட்டை செருப்பு தொங்குனுச்சு, ஒரு கட்டை விளக்கமாறு. அவங்களுக்கு நம்பிக்கை என்ன, இந்த கட்டை விளக்கமாறு கட்டை செருப்பு தான் என்ன செய்யுது இந்த முருங்கை மரத்தை இவ்வளவாக பாதுகாத்து வருதுன்னு அவங்க நினைக்காங்க. எனக்கு அன்பானவர்களே, சில நேரத்தில் அவருடைய நம்பிக்கை அப்படி இருக்கட்டும், போகட்டும். ஆனா தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆண்டவர் சாதாரணமான ஒரு காரியத்தை சொல்லும் போது அப்படியே நீ ஆமோதித்து செய்ய வேண்டும். செய்து பார். உபவாசிக்க சொல்றாரா, இருந்து பார். ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் உன்னை உற்சாகப்படுத்துகிறாரா, அதற்காக பொறுமையாரு, உடனே ஏதாவது செய்ய ஆரம்பிச்சாரா, அதான் முக்கியம். பாஸ்டர் ரத்னபால் சொல்லும் போது, ஒரு மனிதனை ஆண்டவர் ஒரே நாள்ல உச்சத்துக்கு உயர்த்தி வச்சிட முடியுமா? ஆனா அந்த உயர்த்தி வச்ச மனுஷனை பாதுகாக்கிறது தேவனுக்கு ரொம்ப பாடம்.
நான் மறைஞ்ச எத்தனை பேருக்கு மனசிலாய் ஒற்றை திவசில ஒரு மனுஷனை இத்தனையோ வளர்ச்சி உண்டாக்கான தெய்வத்துக்கு அது ஒரு வழிய மேட்டரே இல்லை. പക്ഷേ முகலில் நிற்கின்ற அவனை ஸ்திரப்படுத்தினது தெய்வத்துக்கு வளர பாடான். அல்லேலூயா. அதான் உண்மை. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் தயவுசெய்து அன்பா கேட்கிறேன், ஊழியங்களெல்லாம் ஞானமா நீ செய்யலை அப்படின்னா உன் மனம் துக்கப்படும். அதனால தான் சொல்றேன். யாரையும் நான் உற்சாகத்தை கெடுத்து பேசலை, ஆனால் ரொம்ப ஒழுங்குகள் இருக்கு. என்ன பாஷை, அது சில நேரங்களில் நம்ம ஸ்பீடாகி என்னமோ நடக்குதுன்னே நீ நினச்சிடக்கூடாது. 40 நாள் நான் உபவாசம் இருக்க போறேன், பகரேனே என் கைக்குள்ள வரப்போகுதுன்னு நினைச்சிடக்கூடாது. அது வரட்டும். ஏமே, எல்லாவற்றிலும் நீ ஒழுங்காக நேர்த்தியாக தேவனுக்குள் இருக்கும்போது தேவன் உன்னை ஸ்திரப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ரமாரா ஷேகேதியாந்தரலாபோ இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த ஆளை ஆராதனை நடுவில் ஐயா தகப்பனே, நம்முடைய கிருபை கிருபை கிருபை. எல்லாரும் வாயில திறந்த கண்களை மூடி ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்கிறவர், நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்கிறவர். இயேசுவின் நாமத்தினால ரேமா ராகா லாகா ராகா லா அந்தாரா ரேகே லியாந்தாரா ராகா லாகாரா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அப்பச்சா இந்த கரங்களிலே சமர்ப்பிக்கிற கர்த்தாவே, இயேசுவின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுப்பா, உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நன்மையை செய்கிற தேவன், பயப்படாதே, பெரிய காரியங்களை செய்வேன். அவர் சொல்லுகிறபடி செய்ய நீ ரெடியா? ஆண்டவரே, நான் தவறிவிட்டேன்ப்பா, உனக்கு சில நன்மைகள் கிடைக்கல, நீ சோர்ந்து போகாத. அவர் சொன்னதை செய்ய ரெடியா இருக்கிறியா என்று உன்னை ஆராய்ந்து பாரு. ஆண்டவரே, என்னுடைய மனதை அப்படி மாற்றுங்கப்பா, என் மனதை அப்படி மாற்றுங்கப்பா, உமக்கு பிரியமான நிலையில மாற்றுங்கப்பா. ஆராதனை காரியங்களில, ஜெபிக்கிற காரியங்களில, உமக்கு கொடுக்கிற காரியங்களில, உம்மோடு கூட இருக்கிற காரியங்களில, எல்லாவற்றிலும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு இருதயம் எனக்கு இருக்கட்டும் ஐயா. அதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நாளை ஆராதனை ஆண்டவர் அதை விரும்புகிறார். எல்லாரும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அர்ப்பணிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, ஏதோ கேட்டுவிட்டு நம்ம முடித்து போகிறதுக்கு வரல. என் அன்புக்குரிய சகோதரனே, இந்த சபை நடுவே இயேசு உலாவுகிறபடினா உனக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. சிநேகிதா, நினக்கான தெய்வம் இப்போது நம்மளாண்ட இடையில் சலிப்பிச்சு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆத்மாவும் பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே அங்கங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவன் உனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். கர்த்தாவே, இந்த வசனத்தை அனுசரித்து நான் ஜீவிக்கும். எத்தனை பேர் உண்டு அங்கன உண்டுன்னு பறைந்தவர் கை பொக்கி நிற்கா. அப்படி சொல்லுகிறவர்களுடைய கரங்களை உயர்த்தி, இயேசு எனக்கு வேணும், இந்த ஆலய ஆராதனை இயேசு எனக்காக, இயேசு எனக்கு வேணும். நான் எல்லாரும் கையை உயர்த்த சொல்லல, நான் இயேசுவுக்காக வாழ வேண்டியா, எனக்குள்ள ஒரு புதுமை வேணும். அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம், அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம். சகோதரி, கொஞ்ச காலம்தான் இந்த தேசத்துல கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். இந்த இயேசுவை நீ முழுமையா ருசிக்க வேண்டும். கரங்களை உயர்த்திக்கோங்க. எல்லாரும் இல்ல, எல்லாரும் இல்ல. இயேசுவுக்காக நான் வாழனையா, இந்த இயேசு எனக்கு முழுமையாய் வேணும். அநேகருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆலய ஆராதனையில் ஆண்டவர் அநேகர் தொட்டு விட்டார். அநேகரை ஆவியானவர் தொட்டு விட்டார். லேமா காசாகா தியாந்தரா லேக்கர் அறியாந்தரலா மாறா. பலவீனத்தை கண்டு பயந்திருக்கிற அன்புக்குரிய சகோதரனே, லமஹா சகா தியாந்தரலா மாறா. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை உண்மையில் இறங்கி இப்பொழுது உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காக நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்காக ஒப்பு கொடுத்திருக்காங்கப்பா, உமக்காக ஒப்பு கொடுத்துட்டாங்கப்பா. ஆண்டவரே, இந்த சபைக்கு அவர்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த தேசத்திற்கு அவர்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உம்முடைய நாமத்தினால் அவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தினால பெரிய காரியங்களை அவர்கள் பார்க்க வேண்டும். தேவனே, உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் வேதத்தை வைத்து பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக இருந்து ஒரு உண்மையை சொல்லுகிறேன். சிலருக்கு ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி உனக்குள் ஒரு வாஞ்சை இருக்கிறது. அதை ஆண்டவர் இன்னைக்கு தட்டி எழுப்புகிறார். அதை தட்டி எழுப்புகிறார். அதில் பிரதானமாக ஒரு 4 பேரை நான் பார்க்குறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக இருந்த உண்மையை சொல்லுகிறேன். நான் பார்க்கறதுனால சொல்கிறேன். 4 விதமான 4 பேர் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு விசேஷித்த கிருபை இன்னைக்கு வைக்கிறார். ஒரு 4 பேர்
ஒரு 4 பேர், அது ஆவியானவர். நீங்க அநேக நாள் ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே நான் இன்னைக்கு பிரகாசிக்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கையில உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று விரும்புறீங்க, கர்த்தருடைய கையில உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் தான் உங்களை பிரகாசிக்கணும். நீ பிரகாசிக்க நினைக்காத, நீ நினைச்சிடாத, அவர் உன்னை பிரகாசிக்கட்டும். அதை எச்சரிப்பாய் சொல்லுங்க, நிச்சயமாய் பிரகாசிக்கப்படுவார். லேமா சாக்காதியாந்தாரா லக்கரியாந்தாரா அபாக்கா தரரியாந்தாரா. ஆவியானவரே, உம்முடைய கரம் கிரியை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கரம் கிரியை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆமென், ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். ஒரு பிரதானமான காரியம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உனக்கு தேவைப்படுகிறது. நான் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக இருந்த உண்மையை சொல்லுகிறேன். ஆண்டவர் எளிதாக சரியா காண்பிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உனக்கு ஒரு நன்மையான காரியம் தேவையாக இருக்கிறது. அதை ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு பார்த்திருக்கிறார். அதை உனக்கு கொடுக்க அவர் அறிந்திருக்கிற தேவன். நீ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை சுதந்திரிக்க அதற்கேற்றதான அனுகூலங்களை உருவாக்குவா. இரண்டாவது சொல்லுகிறார், அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும்போது அதில் அநேகர் பயன்பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். அது அநேகர் பயன்பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். நான் அதை பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்பாக அநேகர் விரும்புவார்கள், அதில் அநேகர் பயன்பெற போகிறார்கள். அப்படி நடப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வல்லமை இறங்கி கிரியை செய்து விட்டதுக்காக நன்றி. உடைய வல்லமை இறங்கி கிரியை செய்து விட்டதுக்காக நன்றி. சிலரை குறித்த ஆண்டவர் ஒரு சரியான நிலை இல்லாம இருக்கிறீங்க, ஆனா இப்பொழுது ஆண்டவர் உங்களை சரிப்படுத்தி இருக்கிறார் பிரதர். நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க. அநேக பாரங்கள் உங்களுக்கு இருந்தது உண்மைதான், ஆனா சில காரியத்துல நீங்க தடுமாறி போனீங்க. ஆனா இன்றைக்கு தேவனுடைய கிருபை உங்களை தூக்கி நிறுத்தி வைத்திருக்கிறது. இனி நீங்க தடுமாற மாட்டீங்க, இனி உங்களுக்கு தடுமாற்றம் இல்லை. இனி இயேசுவின் நாமத்தினால் நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. உன் மேல இருக்கிற அந்த பாரம் இனி விலகும், விலகும், விலகும். நீ தடுமாறினால்தான் உன்னால அந்த பாரத்தை சுமக்க முடியல. அந்த பாரங்கள் இப்பொழுது விலகிவிட்டது, விலகிவிட்டது, விலகிவிட்டது. இயேசு, இயேசு உன்னை தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா நோய்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா பலவீனங்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா கவலைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆவியானவர் ஜெபம் நடத்தினபடினால நான் நடத்தினேன். இங்க வந்த எல்லார் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் நிறைத்திருக்கிறார். நான் வேதத்தை கையில வைத்து உண்மையை சொல்லுகிறேன். இந்த இடமெல்லாம் ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். அது என்னுடைய ஆவிக்குரிய கண்களினால நான் பார்க்கிறேன். இந்த இடமெல்லாம் ஒரு அப்படியே ஆவியானவர் உலாவி கொண்டு வருகிறார். ஒருவேளை நீ நோயோடு கூட வந்திருக்கலாம். இப்பொழுது உன் நோய் மாறிக்கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினால. உன் நோய்களை இயேசு மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீ பலவீனத்தோடு கூட வந்திருக்கலாம். உன் பலவீனத்தை இப்பொழுது இயேசு மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீ பயத்தோடு கூட வந்திருக்கலாம். இப்பொழுது அந்த பயத்தை இயேசு மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீ கவலையோடு கூட வந்திருக்கிறார். இந்த கவலை இயேசு இப்பொழுது மாற்றிக் கொண்டிருக்கிறார். உன் பலவீனம் விலகுகிறது, உன் பலவீனம் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். நெடுநாட்களாக இருந்த கவலையும் பயமும் விலகி போ இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம் கடந்து வந்த நேரம் முதல் இம்மட்டும் தேவாவியானவர் நம்மோடு கூட செய்வாடினார். அவருடைய மகிமை நம்முடைய இந்த ஆலயத்தை மூடி இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை அப்படியே நிரப்பி இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகை போல உருகி போகும். பிரதர், நீங்க வந்தது உங்களுக்கு நல்லது. ஆராதனை நீங்கள் கலந்து கொண்டது உங்களுக்கு நல்லது. கர்த்தருடைய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறார். கரம் தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே,
வெற்றியே இருக்கும்போதே என்னாலும் வெற்றி வெற்றியே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அருமையானவர்களே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். நாம் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிப்பதற்கு இந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் போதுமானவராய் இருந்தார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துவோம். நாம் இந்த சில நிமிஷத்துக்குள்ளாய் நாம் இந்த நிகழ்ச்சியை துவங்க இருக்கிறோம். முதலாவதாக தயவு செய்து அங்கே பின்புறத்திலே இருப்பவர்கள் விரைவாக நீங்கள் கடந்து வாருங்கள். முதலாவதாக நாம் ஜெபம் செய்ய போகிறோம். இந்த நாளில் கூட்டத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக சகோதரன் அருள்குமார் அவர்கள் முன்பாக வந்து நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். எல்லோரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி அவரிடத்திலே நாம் கேட்போம். ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரை சந்தோஷமானது நாளின் நல்ல நேரத்துக்கு ஆமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரை பல நாட்களாய் நாங்கள் சபையாய் விசுவாசிகளாய் ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு நல்ல சந்தோஷமான நாளுக்காய் நோக்கி நாங்கள் ஜெபித்தோம் ஐயா. இந்த நாளை பல விதமான சூழ்நிலைகள் எதிர்ப்பின் மத்தியிலும் ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு நல்ல கால சூழ்நிலையை எந்திரங்கள் தந்தீர். விசேஷமாய் உங்கள் பிள்ளைகளாய் நாங்கள் ஒருமித்து இந்த நாளை சந்தோஷத்தோடு இந்த இடத்துல கழிக்கும்படியாக தந்த நல்ல கிருபைக்கான நன்றி ஐயா. இந்த நாளிலும் விடுதலையோடு உண்மை ஆராதிக்கும்படியாய் மகை செய்தீர். உண்மை வல்லமையோடு துதித்தோம் ஐயா. வைத்த விண்ணப்பங்களை கேட்டீர், நல்ல செய்தியை தந்தீர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து நடக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவரோட கரத்திலே நாங்கள் தருகிறோம். விசேஷமாய் கடந்து வந்த எங்களுக்கு ஒவ்வொரு இந்த நாளிலே சமாதானத்தை காணணும் ஐயா. எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவரை உண்மை காணும்படியாய் ஆன்மீக கண்களை திறந்து தர வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவரை நடத்தப்படுகிற எல்லா நிகழ்ச்சிகளும் நான் எங்களுக்கு நன்மையை தரும்படியாய் உதவி செய்தல்ல வேணுமா செபிக்கிறோம் ஐயா. இந்த கூட்டங்களை முன்னின்று நடத்துகிறோம். உடைய பிள்ளையின் பலப்படுத்தும் முடிவரையும் உடைய கிருபை எங்களோடு தங்கியிருக்க வேணுமா செபிக்கிறோம். துதி கனமகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். மெய்யாகவே தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து இந்த கூட்டங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரப்போகிறார். தேங்க்யூ. ஹல்லேலூயா. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால் நான் ஒரு 2 நிமிஷத்துல விரைவாக நான் நடக்கிற காரியங்களை உங்களோடு கூட நான் தெளிவாக பேசிக்கொள்ள விரும்புகிறேன்.
முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் திருச்சபையின் சார்பாக சிறியோர் முதல் பெரியோர் வரை வந்திருக்கிற எல்லோரையும் இரு கரம் கூப்பி உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது இந்த ஒரு சிறப்பான பாடல்களை வெல்கம் சாங் பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து பாடப் போகிறார்கள். அதைத் தொடர்ந்து சிறு பிள்ளைகள் பாடலை பாடும் பொழுது கைகளை அசைத்து ஆக்ஷன் சாங்ஸ் செய்ய போகிறார்கள். அதைத் தொடர்ந்து கொரியோகிராஃபி இருக்கிறது. தொடர்ந்து வாய்ஸ் ஆக்ஷன் சாங் வித் பிரதர்ஸ் they will be singing played of that and church choir சபையின் பாடல் குழுவோடு சிறப்பு பாடல் பாட இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு அருமையான சின்ன ஸ்கிட் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பாடல் போட்டி, பிள்ளைகளுக்குரிய பாடல் போட்டி, எல்லா வயதிற்கும் பெரியவர்களுக்குரிய பாடல் போட்டி. இந்த பாடல் போட்டியில தயவு செய்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், I am requesting all of your parents, please instruct your children only one stanza for the song competition. ஒரு பல்லவி ஒரு அனுபல்லவி, அதற்கு அதிகமாக நீங்கள் பாடக்கூடாது. பிள்ளைகளும் பெரியவர்களும் ஒரு ஸ்டான்ஸா மாத்திரம் நீங்கள் பாட வேண்டும். பாடல் போட்டிக்கு பாடல் போட்டி முடித்த பிறகு வாலிப அருமையான சகோதர சகோதரிகள் இணைந்து ஒரு ஸ்கிட் நடத்துகிறார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு ஸ்பெஷல் ஜெனரல் கொஸ்டின் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அதற்கு முன்னாக மியூசிக்கல் செட் இருக்கிறது. தொடர்ந்து பைபிள் குவிஸ் இருக்கிறது, ஜெனரல் பைபிள் குவிஸ். தொடர்ந்து ஒரு குடும்பங்களுக்காக, எல்லா கணவன் மனைவிகளுக்காக ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. லாஸ்ட்ல ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கிறது. சரியாக நாம் 1 மணிக்கு நாம் முடிக்க வேண்டும். நீங்கள் ஒத்துழைப்பினால் முடிப்போம். 1 முதல் 2 வரை நமக்கு நல்ல உணவு தயாராக இருக்கிறது. 2 முதல் 3 வரை விளையாட்டு போட்டி இருக்கிறது. 3:30 மணிக்கு ஸ்போர்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் and a prayer and you can go and swim how long you want, maybe till 5 o'clock. Hallelujah. தயவு செய்து உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய உற்சாகம் இந்த நாளின் கூட்டத்தை சிறப்பிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நான் முதலாவதாக welcome song with the children organized by Ann Mohan and Sister Rani Mohan. Thank you, children. Thank you, Anne. இப்போ நம்ம சிறு பிள்ளைகள் எல்லாரும்
ஒரு சிறப்பு பாடலுக்கு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கைகளை அசைத்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆர்கனைஸ்ட் பை சிஸ்டர்ஸ் பிஜி மகிழ். ஆல் த சில்ட்ரன்ஸ், லிட்டில் சில்ட்ரன், ப்ளீஸ் கம். Thank you children. Thank you Beji. அடுத்தது பிள்ளைகள் ஸ்பெஷல் choreography organized by Ann Mohan.
Thank you, children. அடுத்தது இப்போ ஒரு action song with boys and brothers. ஒரு சிறப்பு பாடலை பாடி உங்கள் மகிழ்ச்சிக்கு வருகிறார்கள். சகோதரி புஷ்பா ராபர்ட் அவர்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தயாரித்திருக்கிறார்கள். Thank you. Thank you, children, and thank you, brothers. Thank you, Sister Pushpa. அடுத்து சபையின் பாடல் குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை பாடி உங்களை மகிழ்விக்க வருகிறார்கள். சகோதரி ராணி மோகன் அவருடைய தயாரிப்பிலே இந்த
காரணங்கள் மனோகர காரணங்களால் சததம் உனமென்னை புகழ்த்தி ஸ்துதிக்கின்ற வானவனே நினக்கு உனமென்னை புகழ்த்தி ஸ்துதிக்கின்ற வானவனே இத்திர மகத்துவமுள்ள பதவியை இப்பொழுக்கள் கருளார் இத்திர மகத்துவமுள்ள பதவியை இப்பொழுக்கள் கருளார் பத்திரக ஏதுமில்லா நின்ற கிருபையற்ற விசித்திரமாகும் பாத்திரத ஏதுமெல்லாம் நின்ற கிருபையற்ற விசித்திரமாகும் நீயொழிகள் எங்களுக்கு சுரலோகையாருள்ள ஜீவனாதா நீ ஒளிக எங்களுக்கு சுரலோக யாருள்ள ஜீவனாதா நீயொழிக ஈகத்தில் மற்றாருமெல்லாம் கிரகிப்பான் பரனே நீ ஒளிக ஈகத்தில் மற்றொரும் இல்லாகிரகிப்பான் பரணி நின்றொரு மதினா நிச்சித்த ஜீவ புது வழியா நின்னுதிர மதினான் பிரதிஷ்டிச்ச ஜீவன் பொது வழியா நின்னடிய குபினாவின் சந்நிதம் வந்திடாமே சததம் நின்னடியார்க்கு பீதாவின் சந்நிதம் வந்திடாமே சனதம் வந்தனமே சுபரா நினக்கென்னும் வந்தனமே சுபரா வந்தனமே சுபரா நினக்கென்னும் வந்தனமே சுபரா வந்தனம் செய்யணும் நின்னடியார் திருநாமத்தினாதரவான் வந்தனம் செய்யணும் நின்னடியார் திருநாமத்தினாதரவான் இப்பொழுது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. அன்பானவர்களே, எல்லாரும் ரெடி ஆயிருங்க. உங்க லக்கேஜ் எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா. Within 2 minutes we are going to travel with the Blue Mountain Express and the famous city in Bahrain. It's called குதேபியா. குதேபியா தெரியாத யாரும் இல்லை. 2 நிமிஷத்துல நம்ம எல்லோருமே ஒரு சிறப்பு ரயில் மூலியமாக குதேபியா மாநகரத்திற்குள்ளாய் நம்ம எல்லோரும் செல்ல போறோம். அங்க வந்துட்டு ஒரு அருமையான ஸ்கூல். இட் ஸ்டார்டட் வெரி நியூலி. ஒரே பிரின்சிபல், ஒரே டீச்சர், ஒரே கிளாஸ் தான். பட் எல்லா வகுப்பு சேர்ந்த பிள்ளைங்களும் இருக்காங்க. You know what is the name of the school? You can see that. Robert All-in-One School. And the owner is Robert. அங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்க போறோம். Because that's going to be the reopening day after the vacation. அவருடைய விடுமுறை நாட்களை முடித்த பிரகாரம் புதிதாக அவர்களுக்கு பள்ளி திறக்கும் நாள் என்ன நடக்குது என்பதை நாம் இப்பொழுது நேரடியாக பார்க்க போகிறோம். Get everybody in the Blue Mountain Express. Praise the Lord, Nishita. நீ ஜோம் பண்ணு. ஏசப்பா அந்த நல்ல புதிய நாளுக்காக தந்ததுக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வாதங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தப்பனே ஆமென். சரி, அப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அதனால அவ்வளோ லாங் ஆக்கண்டா ஷார்ட்டா படிச்சு கொடுத்துட்டு எல்லாரையும் பிள்ளைங்களும் விட்டுடும். சரி சரி மேடம், அப்படியே செய்றேன். ஓகே. இரண்டாவதாக பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்குள்ளாய் நுழைகிறார்கள். ஆசிரியை அவர்களை தொடர்ந்து வகுப்புக்குள்ளாய் வருகிறார்கள். Good morning students. சரி, எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்ணீங்க லீவ்ல எல்லாம்? எங்கேயும் போயிலையா? சரி, நீ எங்க போன? நான் ஸ்விம்மிங் பூல் போய் நல்லா குளிச்சேன்.
cricket விளையாடுனேன். Swimming. I play with Sachin Tendulkar. நான் மியூசிக் கிளாஸ் போறேன். அங்க நான் நல்லா மியூசிக் கத்துக்கிறேன். நான் மியூசிக் பண்ணேன். நான் மியூசிக் நல்லா கத்துக்கிட்டேன். நான் பார்க்கு போய் விளையாண்டேன். நான் மியூசியம் போயிட்டு பிக்சர்லாம் பார்த்தேன். கிரவுண்டுக்கு போனேன். சரி, அப்போ எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணீங்கல்ல? ஆமா, உங்க ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சாச்சா? சரி, இன்னும் பார்க்கலனாலும் நாளை பார்த்துடுறேன். ஆனா இன்னும் உங்களை எல்லாரையும் சீக்கிரம் வீட்டுக்கு விட்டுறேன். ஆனா எல்லாரும் வந்து நேரம் வீட்டுக்கு போயிடணும். யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தவோ நான் இங்க போறேன் அங்க போறேன்னு யாரும் எங்கேயும் போகக்கூடாது, சரியா? ஆனா பக்கத்துல உள்ள குளத்துக்கு மெயினா யாரும் போயிடக்கூடாது. அங்க crocodile இருக்கு, போனீங்கன்னா உங்களை கடிச்சு தின்றோம். அதனால எல்லாரும் நேரம் வீட்டுக்கு போயிருங்க, சரியா? பாய் ஸ்டூடெண்ட்ஸ். அங்கே பக்கத்தில் குளம், அங்கே ஒரு பாண்ட் இருக்குது, அங்கே போய் நம்ம குளிக்கலாமா? இல்லை, டீச்சர் சொன்னாங்க அங்கே போகக்கூடாது, காக்ரோச் சாப்பிட்டுடும். அது பரவாயில்ல, நம்ம சமாளிச்சுக்கலாம். அது வந்தோன்னே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் வீட்டுக்கு. ஓகே. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். பக்கத்தில் crocodile கடிச்சிருச்சா? ஏன்டா நீ டீச்சர்ஸ் என்னதை ஒபே பண்ணல? நான் இனிமேல் ஒபே பண்ணேன். ஓகே, வா போனா. அன்பானவர்களே, நீங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணவங்கெல்லாம் கை தட்டுங்க. முத பைபிளுக்கு கீழ்ப்படையணும், அப்புறமா பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படையணும், அப்புறமா டீச்சர்ஸ் கீழ்ப்படணும். தேங்க்யூ. Thank you, children. Thank you, Honor Robert. Thank you so much. I think கொஞ்சம் பிள்ளைங்களோட நீங்கள் என்ஜாய் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சதை செஞ்சாங்க. ஒரு முறை கூட எங்கள் கரங்களை தட்டி அந்த பிள்ளைகளுக்காக. ஏன்னா கீழ்ப்படிதல் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம் போதிப்பது மாத்திரமல்ல, நாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது வேதத்தின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். இப்பொழுது பாடல் போட்டி. சில்ட்ரன்ஸ் ஏஜ் வாய்ஸ் எல்கேஜி அண்ட் யூகேஜி சில்ட்ரன்ஸ். எல்கேஜி அண்ட் யூகேஜி படிக்கிற எல்லா சிறு பிள்ளைகளும் முதலாவது நீங்கள் இந்த மேடைக்கு அருகாமையில் நீங்கள் வந்து விடுங்கள். All the children who are studying LKG and UKG, please come forward quickly.
LKG and UKG, then first standard to third standard. எல்லா பிள்ளைங்களும் வரிசையா வந்து நிக்கணும். The next line will be the first to third standard, and the third line will be the fourth to sixth standard, and the last will be seventh to 10th. Okay, now come here, LKG and UKG. Who is the first one? Beji, please send that first one. Sam. Okay, now the Sam going to start the first song. Magivom, Dinadana Magivom, Edurajana Donda Magina, Yenda Parade, Sondagara, Indalulati Sondamana, Anandami, Baranandami, Idima Peruma, Kiyame. இந்த பாரதத்தில் சொந்தக்காரரவ இந்த நுள்ளதி சொந்தமனா சின்ன திருப்பாகிதில் என்னை குரு கவிதா தூரம் போயும் கண்டு கொள்வா. Thank you. It's a great thing to praise the Lord. It's a great thing to praise the Lord. Walking the light of the Lord. Walk